மீண்டும் டெக்குடன் யூடியூப் சேனலுக்கு எனது விவசாய நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஃபாரஸ்ட் vs அக்ரிகல்ச்சர் இந்த சீரீஸ்ல எபிசோட் 3 வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல் இன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல கரெக்டா வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி சேட்டலைட் ஃபுட்டேஜஸ் சிலதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை அப்படியே பார்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் டெக்ஸ்சர்லாம் நல்லாயிருக்கும். மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்றத என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிச்சிருக்கேன். அந்த சேட்டலைட் ஃபுட்டேஜை பார்த்துருங்க. போனோடனே நம்ம கண்ணுக்கு முதல்ல தெரிகிற மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தைல மரம் தான் இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில். ஃபஸ்ட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். ரிசர்வ் ஃபாரஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்க அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அவங்க ஒரு சில ஃபாரஸ்ட்டுங்களை அவங்க கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. அது அதில் அவங்க இப்போ நம்ம காமிச்சில நார்மலாக இந்த டிராபிக்கல் சர்வ் ஃபாரஸ்ட் இதில் அதாவது பீப்புள்ஸ் இன்டர்ஃபியர் ஆகல உள்ளே போகலாம். ஆனால் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு ப்ராப்பரான பர்மிஷன் இல்லாமல் நீ உள்ளே போகக்கூடாது. அங்கே இருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. அது நம்ம டச் பண்ணக்கூடாது, அது எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு ப்ராப்பரான பர்மிஷனோட தான் நம்ம அது உள்ளே போகணும். இதுதான் ரிசர்வ் ஃபாரஸ்ட். அவங்க தான் அது முழுக்க அது கவர்மெண்ட்டோட சொத்து. பப்ளிக்கு அதில் எந்த உரிமையுமே கிடையாது. அப்படி வேணும்னா நம்ம அது ஒரு ப்ராப்பராக இப்போ இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே கவர்மெண்ட்டுக்கு தான் போய் சேரும். இவங்களை இதை விற்கும் போதும் கூட டெண்டர் விட்டு அந்த டெண்டரில் கரெக்டாக யாருக்கு வருதோ அவங்க வாங்கிப்பாங்க. இதுதான் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஜென்ரலாக. ஃபர்ஸ்ட் யூக்கலிப்டஸ் வாங்க பாருங்கள். இந்த யூக்கலிப்டஸ் எல்லாமே இங்கே இருக்க யூக்கலிப்டஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்லேருந்து 20 இயர்ஸ் ஆச்சும் ஏஜ் இருக்கும் கண்டிப்பாக. அது சைஸை பார்த்தீங்கன்னா தெரியும். அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் ஆச்சும் இருக்கும். பாருங்கள் அப்படியே. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தள்ளி வரோம். அப்படி பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் புதுசாக ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ்க்கு பிஃபோர் பிளான் பண்ண யூக்கலிப்டஸ் சீட்லிங்ஸை தான் பார்க்குறோம். அதுங்களுக்கு நடுவில் ஸ்பேஸிங்கை பாருங்கள். அங்கே கம்பேர் பண்ணதோட இங்கே ஸ்பேஸிங் கம்மியாக இருக்குது. யூக்கலிப்டஸ் அதாவது தைல மரம் இதுமாரி இருக்க மரத்துக்குலாம் நம்ம ஸ்பேஸிங் அட்லீஸ்ட் 10 மீட்டர் இடைவெளியாச்சும் ஒன்றுத்துக்குலேருந்து ஒன்று இருக்கணும். ஆனால் இங்கே ஏன் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நடும்போது இப்படி தான் நடுவாங்க. இதுவும் ஒரு ட்ரிக்கு தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடும்போது 5 மீட்ரு கேப்பில் நட்டுருவாங்கன்னு வச்சுக்கலாம் ஒன்றுத்துக்கும். அதுங்க வளர்ந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் ஆஃப்டர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்குல்ல, இப்போ 3 எடுத்துக்கோங்க. 3 யூக்கலிப்டஸ் எடுத்து நடுவில் ஒரு தைல மரம் இருக்கும்.
அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்படி ரிமூவ் பண்ணும்போது வந்து 10 மீட்டர்ஸ் வந்து கிடைச்சிரும். அதனால அந்த 2 வந்துடும். நடுவில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதையும் எடுத்துப்போம். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அந்த இதுவும் வளரும், நம்மளுக்கு எல்லாமே லாபமாக இருக்கும். இது வந்து ஒரு டெக்னிக் தான். இது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்பேஸை வந்து இடத்த வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த 5 இயர்ஸ்க்கு வந்து ஒரு லாபத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து 10x10 மீட்டர் ஸ்பேசிங் வச்சோன்னா வந்து இடைவெளி வச்சோன்னா அந்த மரத்துக்கு வந்து அந்த சைஸ் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தான் வந்து 5x5 மீட்டர் ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே 10x10 மீட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. இப்போ அப்படியே வந்து அந்த சீலிங்ஸ்லாம் நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் அப்படியே. இப்போ இந்த யூக்கலிப்டஸை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து நான் ஒரு மரம் பார்த்தேன். அது பேர் எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் அது சுற்றி வந்து இந்த கேசுரினா மட்டும் இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் கேசுரினானா என்னன்னு சொல்லிடுறேன். கேசுரினானா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுக்கு மரத்தை தான் வந்து கேசுரினான்னு சொல்லுவாங்க. இந்த கேசுரினாவோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேசுரினா யூகோசெட்டிஃபோலியா. பேர்லாம் அப்படி தான் கொஞ்சம் ஒரு மார்க்கமாக தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நான் சொல்லணும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேசுரினாவோட யூசர்ஸ், அப்புறம் வந்து இந்த தைல மரம் சொன்னால இதுங்களோட யூசர்ஸ்க்குலாம் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கும். இதுக்கு அடுத்த வீடியோவாக இருக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த எபிசோடில் கூட போடுவேன். அதனால் அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதோட ஒரு இந்த இடத்துல வந்து இதோட பர்பஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நடுவில் வந்து ஒரு பிளான்ட்டு அதாச்சும் ஒரு ட்ரீ இருக்குது. அதை சுற்றி வந்து இதை வந்து ஒரு ரோ, அதாச்சும் ஒரு 2 ரோ 3 ரோன்னு இருக்கும் நார்மலாக பார்க்கும்போது. இப்போ ஒரு ரோ மட்டும் வந்து இந்த கேசுரினா வச்சுருக்காங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேசுரினா வந்து விண்ட் பிரேக்கிங் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு விண்ட் பிரேக்கிங் சிஸ்டம்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து இப்போ வந்து ஏதாச்சும் இப்போ ஃபீல்டில் வந்து ஏதாச்சும் நிலத்தில் வந்து ஏதாவது ஒரு மரம் நடுறோம். அதோட வேல்யூ எக்ஸாம்பிளுக்கு வந்து தேக்கு எடுத்துப்போம், அதாவது டீக், டெக்டோனா கிராண்டிஸ். இப்போ இது எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து டெக்டோனா கிராண்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான மரம். இது சவுக்கு கம்பேர் பண்ணும்போது அது காஸ்ட்லி. அதுக்கு வந்து இப்போ நார்மலாக வந்து ஒரு சூறாவளி வருது, இல்லை புயல் வருது, அப்படி வரும்போது வந்து அதுங்க டேமேஜ் ஆகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி வந்து இந்த கேசுரினா வந்து நட்டுவிடுவாங்க. இதுங்க வந்து வளையும் தன்மை கொண்டது. மற்ற இப்போ தேக்கு வந்து அவ்வளோ வளையாது, ஆனால் கேசுரினா நல்லா பெண்ட் ஆகும். அதனால தான் வந்து இதுங்களை வந்து ஷெல்டர் பெட்டில், அதாச்சும் இந்த விண்ட் பிரேக்கிங் சிஸ்டத்தையும் ஷெல்டர் பெட்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது என்னென்னா வந்து இந்த விண்டோட ஃபாஸ்ட்டு, அதோட அந்த வெலாசிட்டி எல்லாத்தையுமே வந்து இதுங்க குறைக்கும். இது வந்து ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நடுவில் இருக்க அந்த ட்ரீயை விட்டுட்டு சுற்றி வந்து இதை விண்ட் பிரேக்கிங் சிஸ்டமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்போ அந்த ட்ரீ இந்த கேசுரினா இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் அது ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரீ. தைல மரம்னு பார்த்தீங்கன்னா வந்து தைல மரத்துக்கு வந்து அதுங்க ஒன்றும் ஆகாது, அதுங்க நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் இது வந்து நார்மல் ட்ரீ மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்தா என்னன்னு தெரியல. சரி வாங்க கொஞ்சம் க்ளோஸில் போய் பார்ப்போம். நீங்களே பாருங்கள், இது பேர் எனக்கு சரியாக தெரியல. ஒரு ஆங்கிளில் பார்த்தா தீக்குச்சி மரம் மாரி இருக்குது, ஆனால் லீஃபை பார்த்தா அப்படி ஒன்றும் தீக்குச்சி மரம்லாம் மாரிலாம் தெரியல. நான் ஆனால் லீஃபோட இமேஜை கொஞ்சம் ஜூமிங்கில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் இதுக்கு மட்டும் தனியாக சூப்பராக வந்து இரிகேஷன் சிஸ்டம் ட்ரிப்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படியே அழகாக சுற்றி விண்ட் பிரேக்லாம் வச்சு நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்பேஸிங்லாம் சும்மா பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களே பாருங்கள், ஒவ்வொரு மரத்துக்கும் நடுவில் இருக்குது அந்த ஸ்பேஸிங்கை பாருங்கள். அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குது, எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா பாதாம் மரம் மாரி இருக்குது, ஆனால் பாதாம் மரம் லீஃப் இப்படி இருக்காது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா பாதாம் மரத்தை நான் பார்த்துருக்கேன். இது என்ன மரம்னு தெரியல. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்கும், ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. அதோட அழகெல்லாம் நான் நல்லா ரசிச்சிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலான்னு அப்படியே போயிட்டே இருந்தேன். அப்போ வந்து சில மரம்லாம் வந்துச்சு. அது பார்க்கறதுக்கு வந்து ஜாக் ஃப்ரூட் மாதிரி இருந்துச்சு. ஜாக் ஃப்ரூட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பலாப்பழம். அதெல்லாம் வந்து இங்கிலீஷில் ஜாக் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. பார்க்கறது ஜாக் ஃப்ரூட் மாரி இருந்துச்சு. தெரியலப்பா, தப்பாக சொல்கிறேன்னு எனக்கு திட்டாதீங்க. இதை பாருங்கள், அப்படியே அதோட வீடியோஸை வந்து நான் அப்படியே காமிக்கிறேன். இது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு மரம் இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு வந்து ஜாமுன் மாதிரியே இருந்துச்சு. ஜாமுன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து
நாவல் பழம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாவல் பழம் அப்படியே பார்க்கறதுக்கு வெளில பிளாக் கலராக இருக்கும், உள்ள அப்படியே பர்பிள் கலரில் இருக்கும். அதுதான் வந்து நாவல் பழம். ஜாமுன் தான் நினைக்கிறேன், அதுவும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அதையும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க கீழே கமெண்ட்டில். நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மரத்தை பார்த்தேன். அது மரமா என்னன்னே தெரில, சைஸும் இல்லை பார்க்கறதுக்கெல்லாம். ஆனால் அழகாக நட்டு மட்டும் வச்சுருக்காங்க, அழகாக நட்டு வளர்த்து வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள் அது என்னன்னு சொல்கிறத நீங்களே பாருங்கப்பா. சரி, இதெல்லாம் பார்த்துட்ட பிறகு அப்படியே கொஞ்சம் உள்ளே போனேன். அப்படியே உள்ளே போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா வந்து கேசுரினாஸ் இருந்துச்சு. அப்படியே நல்லா நிறைய ஹைட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே காமிக்கிறேன், அப்படியே வீடியோவில் பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் போதும் நான் திரும்பி வந்துட்டேன். மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும் போதும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சைடில் வந்து சில ட்ரீஸ்லாம் இருந்துச்சு. அதுங்களும் எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் அதை பார்த்தா எனக்கு ஒன்று தோணுது. அது என்னன்றத வந்து நான் வரக்கூடிய எபிசோடில் சொல்கிறேன். கடைசியாக வீடியோவோட எண்டு பார்ட்டுக்கு வந்துட்டோம். எண்டு பார்ட்டில் வந்து ஒரே ஒரு சீக்ரெட்டை மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஏரியாக்குள்ளே வரக்கூடாது. இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் ஏரியா. ஆனால் நான் பர்மிஷன் கேட்டு வரலாம் தான் பார்த்தேன். இங்கே வந்து எந்த அஃபிஷியல்ஸுமே இல்லை. கொரோனா டைமு, எல்லோரும் வந்து வீட்டில் பத்திரமா சேஃபாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் சேனலுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும்னு சொல்லி இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டோம். சரி, ஓகே, வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆல்ரெடி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த மரத்தோட பேர்லாம் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது வந்து யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பின் பண்ணுறேன். ஆனால் ஒன்று சொல்லலாம், யாரும் பார்க்குறதே இல்லை வீடியோ. பரவாயில்ல, எப்பயாச்சும் பார்ப்பாங்க, அப்போ நான் கண்டிப்பாக பின் பண்ணிடுவேன். சரி, ஓகே, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுறது ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரீஸ்லாம் பார்த்தோம்ல, அதுதான் க்ளூ. ட்ரீஸை பற்றி தான். உழுவோம், உயர்வோம். நன்றி.